உண்மையை உறக்க சொல்லுவோம். நான் உங்கள் ஃபிட்னஸ் சாரா. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று 32 கிலோமீட்டருக்கு பார்த்தா நம்ம மாரத்தான் ட்ரையல் ரன்னாக நேற்று ரன் பண்ணலான்னு பண்ணினோம். ஆனால் என்னென்னு தெரியல, நேற்று நான் எதிர்பார்த்ததை விடவே எனக்கு ரொம்ப பெரிய மன கஷ்டமாயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 30ஆவது கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அப்படின்னு நினச்சி தான் நேற்று நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நான் கம்ப்ளீட் பண்ணதை என்னமோ 20 கிலோமீட்டர் தான். இதில் என்ன நான் ஒரு விஷயத்தை எதனால நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் யோசித்து பார்த்தது என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அம்மாங்க இந்த ஷூ ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னு சொல்லி கழுவி வச்சுருந்தாங்க. ஒருவேளை அதோட குஷன் போயிடுச்சான்னு தெரில. அப்புறம் இந்த ஷூவோட லைஃபும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நான் லாங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ரன் பண்ணி அதோட லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கிரிப்பு கிடைக்கல. இன்னொன்று கோல்டு எனக்கு 2-3 நாள் இருந்து நான் ப்ராக்டிஸும் பண்ணலை. நீ பெயின் நேற்று ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அது என்ன ரீசன் தெரில. ஒன்று நான் கோல்டு இருந்தாலே எல்லாருக்கும் தெரியும், ஜாயின்ட் பெயின்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனாலயா என்னன்னு தெரில. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட கோவத்தினால தீபாவளி அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இன்றைக்கி நான் ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி 10:30 ஆயிடுச்சு, 10:40 19 ஆயிடுச்சு. ஆனாலும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரன் பண்ணி ஆகணும். நேற்றும் நம்ம ஒழுங்காக ட்ரெயின் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நான் வந்திருக்கேன். நம்ம நீ பெயின் எதனால் வந்துச்சுன்னு தெரில. கோல்டு காரணமாக கூட வந்திருக்கலாம். ஓகே கைஸ்.